கொள்ளவும். முதலில் வெங்காயத்தை சிறிது சிறிதாக வெட்டணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயத்தை சிறிது இஞ்சி பூண்டு சிறிதாக பேஸ்ட் வெட்டவும். எடுத்துக்கணும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஆட் பண்ணணும். சிக்கன் ஆட் பண்ண உடனே நல்லா வதக்கணும். நல்லா நம்மளுக்கு அந்த சிக்கனும் அந்த தக்காளியும் எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வந்த பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரையும் நல்லா வதக்கணும். நம்ம வதக்கும் போது தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அந்த ஓரம்லாம் கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டியிருக்கும், அதையும் நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நல்லா நம்ம பெரட்டணும். அந்த மசாலாவை பெரட்டும் போது தான் நம்மளுக்கு டேஸ்ட் வரும். அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி